ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய போபால் கம்பன் கழகத்தின் செயலாளரும் அதே போன்று டெல்லி கலாச்சார பேரவையின் செயலாளரும் ஆகிய திரு பா. குமார் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். அவரை குறிப்பிட்டார். பா. குமார் என்றால் எல்லோருக்கும் தெரியும். அதே போன்று டெல்லி கலாச்சார பேரவையை சேர்ந்த குமார் என்றால் எல்லோருக்கும் தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கீங்க. நாங்கள் உங்களுடைய தொப்புள் கொடி உறவு. எங்களுக்கு அல்லது எங்கள் என்று நான் சொல்வது இலங்கையர்கள், இலங்கை தமிழர்களுக்கு இந்திய அரசியலை பற்றி பேச உரிமை இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது சார். அரசியலை கண்டிப்பாக எல்லாரும் பேசலாம். அதாவது தமிழக அரசியலை கண்டிப்பாக பேசலாம். பேசக்கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது. தாராளமாக பேசலாம். எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. கண்டிப்பாக. அது இந்த கேள்வியை ஏன் நான் கேட்கின்றேன் என்றால், இப்போ பொதுவாக ஃபேஸ்புக்கில் இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய ஒரு போஸ்ட். ஆமாம். அதே போன்று டிஎம்கேயினுடைய தலைவர் ஸ்டாலினுடைய போஸ்டர் இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டும் இருக்கிறது. அதே போன்று நாம் தமிழர் கட்சி சீமானுடைய போஸ்டும் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையானவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். எங்கள் தலைவர் தான் வெற்றி பெறுவார் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இது நான் சொல்கிறது இந்தியாவில் போடுற போஸ்ட். இந்திய தொலைக்காட்சிகள், இந்திய அவங்களுடைய கட்சிகள் தப்பி தவறி ஒரு இலங்கையை சேர்ந்த ஒருவர் அங்கே போய் கீழே கமெண்ட் பண்ணுற நேரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்களது ரசிகர்கள் கேட்குறாங்க, உனக்கு என்ன இங்கே வேலை? நீ உன்னுடைய நாட்டில் இருக்க அரசியலை மட்டும் பார், எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாத என்று சொல்கிறாங்க. இது சரியா? இது சரியா தவறா என்று சொல்ல எனக்கு இது இல்லை. ஆனால் இல்லை, நீங்கள் ஒரு கலை இலக்கிய கலாச்சார பேரவையின் செயலாளராக இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலி இது இப்படி சொல்கிறது இது எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இந்த அரசியல் இலங்கை அரசியல், அமெரிக்க அரசியல் எப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா எல்லோருக்கும் உரிமை இருக்கு அரசியலை பத்தி பேசுறதுக்கு, கருத்து தெரிவிக்கிறதுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. அதுல நம்ம இப்ப இவங்க பேசக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பாருங்க, போர்வு நடக்குது, ஏன் பேசாமையா இருக்கும்? அதை பத்தி எல்லோரும் பேசுறாங்க, எல்லோரும் கமெண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய தவறு இல்லை. அப்படி எனக்கு அந்த ஃபேஸ்புக்கில் வந்தது எனக்கு அவ்வளவு இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குதானே? இருக்குது சார். ஏன்னா விஜயுடைய படத்தை நாங்களும் பார்க்குறோம். கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கே வெற்றி பெற வேண்டும் என்று இலங்கையில் இருக்கக்கூடியவர்களும் நினைப்பாருங்க. அது எல்லாருக்கும், எல்லாருடைய ரசிகர்களும் ஆதரவாளர்களும் இருப்பாங்க. இப்போ நான் இந்த கேள்வியை ஏன் கேட்டேன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் வரப்போகிறது இந்த அரசியல் விஷயங்கள். எதிர்வரும் ஏப்ரல் மாதம், அதாவது இந்த மாதம், இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க போகின்றது. அப்போ டெல்லி சட்டசபைக்கும் தேர்தல் நடக்குகின்றதா அல்லது தமிழகத்துக்கு மட்டும்? இது தமிழகத்துக்கு மட்டும்தான் நடக்குது. எனக்கு டெல்லியை பற்றி தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. 23ஆம் தேதி தேர்தல். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. வெளியிடுறாங்க வாக்கு எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடைசியாக நீங்கள் எப்போ தமிழகத்துக்கு போனீங்க? இப்போ நான் கடந்த மார்ச் மாதம் நான் வந்தேன். இங்கே மார்ச் மாதம் வரைக்கும் நாங்கள் இருந்தேன், ஒரு 5ஆம் தேதி வரைக்கும். அப்போ அந்த தேதியிலெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளுக்கு போயிருந்தீங்க? தமிழ்நாட்டில் திருச்சி, அப்புறம் பாண்டிச்சேரி. அப்போ இந்த ஒவ்வொரு ஊர்களில் செல்வாக்கு யாருக்கு அதிகமாக இருக்குது? செல்வாக்கு அதிகம்னு சொல்ல போனால் அப்படி சொல்ல முடியாது சார். ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் தேர்தலில் போட்டியிட உரிமை இருக்கிறது. அனைத்து கட்சிகளும் போட்டியிடுகிறார்கள். ஏடிஎம்கே, டிஎம்கே மற்றும் டிவிகே எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். அதனால் அவங்கவுங்க கூட்டணி, இப்போ நான் இருந்த காலகட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ நேற்று இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்வதற்கு முதல் நாள் என்டிஏ கூட்டணியில் இட ஒதுக்கீடெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி டிஎம்கேயும் அவங்களுடைய இட ஒதுக்கீடுலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது எல்லாமே. அப்புறம் கடைசியில் தான் இப்போ எல்லாமே சிலது வந்திருக்குங்கிறாங்க. எல்லாரும் கூட்டணிகள்லாம் சேர்ந்துட்டாங்க. நான் இருக்கும்போது டிஎம்கேல இவங்கெல்லாம் சேர்ந்துருந்தாங்க. தேமுதிக இன்னும் மற்ற கூட்டணிகள்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்த பிறகு தான் இன்னும் நிறைய ராமதாஸ், சசிகலா கூட்டணி, அப்புறம் இன்னும் நிறைய அவங்கெல்லாம் என்டிஏவோட சேர்ந்துட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான
அதிமுகவோட சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா இந்த தொல் திருமாவளவன் டிஎம்கேயோடு இணைந்து பல வருட காலமாக செயற்படக்கூடிய ஒருவர். அவருக்கு 8 சீட்டுகள் 8 தொகுதிகளும், விஜயகாந்த் அவர்களுக்கு 10 தொகுதிகளும் அல்லது பிரேமலதா அவர்களது தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும் கொடுத்தது தொடர்பாக இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பேசுகிறாங்க. ஏன் முதல்வர் இப்படி செய்தார், ஏன் டிஎம்கே கூட்டணி இப்படி செய்ததுன்னு. இது நீங்கள் ஒரு இலக்கிய பேரவையின் ஒரு செயலாளரை எப்படி பார்க்குறீங்க சார்? இது அதாவது அவங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது டிஎம்கேக்கு தான் தெரியும். என்ன விஷயமாக அவங்க இப்படி ஒதுக்கியிருக்காங்க, என்ன விஷயத்தினால அவங்க செஞ்சுருக்காங்கன்னு இது நான் கருத்து கூற இயலாது. இருந்தாலும் இது தவறு இல்லை. விசிகே திருமாவளவன் சாரும் டெல்லியில் நிறைய நிகழ்வுகள்லாம் நான் சந்திச்சிருக்கேன். தனிப்பட்ட முறையில் தெரியும் எங்களுக்கு. நாங்களும் டெல்லி தமிழ் சங்கத்தில் நிறைய உரையாற்றி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஸோ அதனால எந்த விதமான கருத்துக்கள் நான் கூட விரும்பலை. அது எதனால நடந்ததுன்று எனக்கு தெரியவில்லை. டிஎம்கே அவங்களுக்கு ஒரு சீட்டு இவங்களுக்கு அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு இப்போ அதுக்கு ஒன்றும் நான் சொல்ல இயலை சார். அது கரெக்டாக கருத்து கூற விரும்பலை. அதாவது அது சார் அப்படி கருத்து கூற முடியவில்லை என்றாலும் கூட இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட தேமுதிகவுக்கு தமிழகத்தில் ஆதரவு இருப்பதால் தான் அவ்வாறு கொடுத்ததாக பேசப்படுகிறது. அதை தான் நான் கேட்குறேன், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேமுதிகவுக்கு விடுதலை சிறுத்தைகளை விட ஆதரவு இருக்கிறதா தமிழகத்தில், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு வாக்காளரும் கூட, உங்களுக்கு டெல்லியில் வாக்கு இருக்கிறதா அல்லது தமிழகத்தில் வாக்கு? தமிழகத்திலும் இருக்குது எனக்கு. அதனால எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி திருமாவளவன் கட்சி இன்னைக்கு இது ஆரம்பிக்கலை. ஏன்னா நீங்கள் அப்போ நான் படிக்கிற காலகட்டத்திலேருந்தே அவங்களுடைய கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது டிஎம்டிகே விட முன்னால் ஆரம்பிச்ச தேமுதிகவுக்கு முன்னாடியே ஆரம்பித்த கட்சி தான் அது. நல்ல பழமை வாய்ந்த ஒரு கட்சி. ஆமாம். அதனால நம்ம அப்படி ஒன்றும் கருத்து கூற இயலாது. இருந்தாலும் சில விஷயங்கள், சில காரணங்கள், சில சூழ்நிலைகள், அதனால இது நடந்திருக்கலாம். அது எல்லாம் இணைஞ்சிட்டாங்க சார். இப்போ நம்ம அதை பற்றி ஒரு கூட்டணியாக இணைஞ்சு அவங்க நடத்துகிறாங்க. அதே மாதிரி எதிர் கூட்டணி அவங்கவுங்க எல்லாமே என்டிஏ கூட்டணி அவங்க தனியாக இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க கூட்டணியோடு இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி உள்ளே போகணும். கூட்டணி இணைஞ்சாச்சு. ஆமாம், அதாவது அவர் சொல்கிறது சரி. இப்போ அவங்க ஒரு கூட்டணியாக இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, இடையில் நம்ம போய் என் குட்டையை குழப்பணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி மூலியமாக அந்த அவ்வளோ பெரிய கூட்டணிக்குள் பிரச்சனை வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறதும் ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரி, இலங்கையினுடைய தமிழ் அரசியல்வாதிகள்லாம் சந்திச்சிருக்கிறீங்க? இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி சந்திச்சிருக்கேன். யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? இலங்கையில் எனக்கு இந்த இப்போ சமீபத்தில் எங்களுடைய என்ஆர்டி, அதாவது நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சி என்ஆர்டி ப்ரோக்ராம்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அயலக தமிழர்கள் தினம்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒரு 5 வருடமாக 6 வருடமாக அதை இடைவிடாமல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சுந்தரலிங்கம் பிரதி அமைச்சர் அவர் வருகை தந்திருந்தார். ஸ்டாலின் ஐயா அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து, முதல்வர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்து அவருடைய நிகழ்ச்சியை நடத்தினார். ஸோ அப்போது சந்தித்தேன், அந்த நிகழ்வில் சந்தித்தேன் அவரை. இப்போது சந்தித்த பிறகு நேற்று 2 நாள் முன்பு போன சனிக்கிழமை அவரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை நான் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து வந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லியிருக்கீங்களா? அவரை சொல்லியிருக்கேன். அவருடைய நேரம் காலங்கள் அதாவது அவர் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ இது மட்டும் இல்லாமல் வேற இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? வேற ஒன்றும் இல்லை சார். அதாவது இந்த ஜீவன் தொண்டமான், மனோ கணேசன் இவங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் வார்த்தை இல்லை. ஆனால் நீங்கள் சந்தித்தவர் வேறு எங்கட இப்போது இருக்கிற பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப். ஆமாம், அவரை சந்திச்சேன் சார். அப்போ அவர்கிட்ட எதுவும் நீங்கள் உதவி கேட்டீங்களா? இப்படி எங்களுக்கு உதவி வேணும், நீங்கள் செஞ்சு தர முடியும்? ஏன்னா ஒரு அமைச்சராக இருக்கார் அவர். உதவிகள்னு கேட்கல சார். நாங்கள் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்வுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நாங்கள் கேட்ட ஒன்று தான், அவரும் சொன்னார், இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய மலையக மக்கள்லாம் நிறைய இங்கே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆன்மீகம் தேவை, உங்களால் முடிந்த அளவுக்கு வரும்போது இங்கே இலங்கை வந்தெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிந்த நாங்கள் கான்டாக்ட் கொடுக்குறோம், நீங்கள் அவங்களுக்கெல்லாம்
ஆன்மீக வகுப்புகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேஷுவலாக பேசணும் சார். அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று அவர் தந்திருக்காரு, ஒரு நல்ல யோசனை ஒன்று. அப்படியாக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுப்பீங்க இலங்கையில் இருக்கவங்களுக்கு? இந்த இலங்கையவர்களுக்கு பயிற்சிகள்லாம் கொடுக்க மாட்டோம். அது கேட்கக்கூடிய வாய்ப்புகள், ஆன்மீக சம்பந்தமான ஒரு சில விடயங்கள் நாங்கள்லாம் ஒரு ஊர்லேருந்து கொண்டு வருவோம். ஆன்மீகத்துக்குன்னு பிரசங்கம் நடத்துறது, சத்சங்கம் நடத்துகிறவங்க அவங்க வந்து இங்கே சத்சங்கம் பண்ணுவாங்க. அப்படி உள்ளவங்க உங்களுடைய கண்டெக்ட்ல இருக்காங்க சார், இருக்காங்க. நானும் அதனால தான் இப்போ ஒரு 2 மாதமா இடைவெளி விட்டு நான் வந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் அப்போ 3 மாதம் இல்லைன்னா ஒரு 6 மாதம் இடைவெளி விட்டு வருது. அப்போ சில நேரங்கள் இப்படியும் நாங்கள் யோசிக்கலாம் தானே. அப்போ உங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லது இந்துக்கள் மத்தியிலே ஆன்மீகத்தை வளர்க்க தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் தானே. கண்டிப்பாக அதுக்காக தான் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. கண்டிப்பாக. இயல் இசை நாடகம் சார் என்னுடைய கலை இலக்கிய பேரவை, அதில் வந்து ஆன்மீகமும் உண்டு சார். ஆன்மீகமும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ ஆன்மீகத்தையும் வளர்க்குறதுல எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகத்தை வளர்க்குறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு சார். சரி அப்படியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். சரி, நான் தான் அந்த தெளிவுக்காக தான் கேட்டேன். என்ன மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்க? கலை கலாச்சார ரீதியாக செய்ய போகிறீங்களா, ஆன்மீக ரீதியாக செய்ய போகிறீங்க? கலை இலக்கியம் அது வந்து என்னுடைய ஊறி போனது. ஆன்மீகமும் இருக்கும். அதாவது 3 விஷயம், இயல் இசை நாடகம். அதே மாதிரி சம்பாதிக்கிறதுங்கிறது என்னுடைய பர்சனல் தொழிலுங்கிறது. நான் ஒரு கவர்மெண்ட்டில் இங்கே இந்தியாவில் ஒரு ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெல்லியில். அது வந்து எனக்கு தொழில் வந்து பணத்துக்காக. அப்புறம் வந்து இந்த கலை இலக்கியம் அதெல்லாம் வந்து என்னுடைய மரியாதைக்காக, அதாவது புகழுக்காக. ஆன்மீகம்ங்கிறது சேவைக்காக. 3 இருக்கு பிரித்து நீங்கள் அதை 3லையும் பிரச்சனை வராம மாதிரி கொண்டு போகிறீங்க. ஆமாம் சார். சேவை மனப்பான்மை தான் ஆன்மீகம். நிச்சயமா. தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.